நன்றாக உருக்கிய இந்த நெய்யில் நாம் புளிக்கரைசலில் இருந்து பிரண்டை துண்டுகளை மட்டும் எடுத்து அதில் வதக்க வேண்டும். பொன்னிறமாக வதக்க வேண்டும். ஏனென்றால் பிரண்டை நெய்யில் நன்றாக வதங்கினால்தான் அதன் மேலுள்ள கசடுகள் மற்றும் குற்றங்கள் நீங்கி நமக்கு தேவையான சத்துக்கள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் அந்த புளிக்கரைசலில் பிரண்டை வேதியியல் வினை புரிந்து அதில் உள்ள குற்றங்கள் நீங்கி விடுவதால் நாம் சாப்பிடுவதற்கு சுவையாகவும் இருக்கும். பொன்னிறமாக வறுத்த இந்த பிரண்டையினுடன் இப்பொழுது 10 கிராம் அளவிற்கு உளுத்தம் பருப்பை சேர்க்க வேண்டும். பிரண்டை வில்லைகளையும் உளுத்தம் பருப்பையும் நாம் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். அத்துடன் முழு காய்ந்த மிளகாய் ஒரு 5 போட வேண்டும். பிரண்டை வில்லைகள், உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் இவை 3ஐயும் நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக பிரண்டை வில்லைகள், உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் பொன்னிறமாக வறுந்து கொண்டு இருப்பதால் அத்துடன் நமக்கு தேவையான அளவிற்கு உப்பை அதில் சேர்க்க வேண்டும். உப்பும் நெய்யில் நன்றாக வறுத்து விட்டபடியால் நாம் இப்பொழுது அந்த வறுத்த அந்த ஒன்றை அனைத்தும் கொண்ட அந்த கலவையை நாம் ஒரு கண்ணாடி குப்பியில் எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டையை நாம் சிறு வில்லைகளாக எடுத்துக்கொண்டு நெய்யில் வதக்கிய பின்பு மற்றும் அத்துடன் காய்ந்த மிளகாய், உப்பு, உளுத்தம் பருப்பு இவை அனைத்தும் அரைத்த கலவையை இவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கலவையை இப்போது பரிபூரணமாக ஒரு விழுது போல் நாம் அரைத்து வைத்துள்ளோம். இந்த விழுதில் இப்பொழுது தேவையான அளவிற்கு நெய் வாணலில் சிறிது இட வேண்டும். அத்துடன் 2 கிராம் அளவிற்கு கடுகை போட்டு நாம் தாளிக்க வேண்டும்.